program so that we get reap the full benefit of Maharaj association. Thank you so much, Maharaj. Over to you. Haribol, Hare Krishna, Om Agyana Timirandasya, Yananjana Shalakaya, Chakshurun Militam Yena, Tasmai Shri Gurave Namaha, Shri Chaitanya Manobhishtam, Stapitam Yena Bhutale, Swayam Rupakada Mahyam Dadati Swapadantikam, Vandeham Shri Guruho Shri Yutapada Kamalam, Shri Gurum Vaishnavamscha, Shri Rupam Sagrajatam Sahagana Raghunathan Vitam Tang Sajivam, Sadvaitam Savadutam Parijana Sahitam Krishna Chaitanya Devam, Shri Radha Krishna Padan, Sahagana Lalita Shri Vishakan Vitamscha, Nama Om Vishnu Padaya Krishna Prashtaya Bhutale, Srimate Bhakti Vedanta Swamini Dinamine, Namaste Saraswate Deve Gauravani Pracharine, Nirvisesha Shunyavadi, Paschatya Deshatarine, Jaya Sri Krishna Chaitanya Prabhu Nityananda, Shri Advaita Gadadhara Shivasadi, Gaura Bhakta Vrinda, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna. Very happy to meet with all of you. I am blessed to be given the opportunity to share a few words, some realizations, some understanding of Krishna consciousness, especially the glory of the holy name in terms of what role it plays in the lives of devotees. So, இங்கே கூடியிருக்க எல்லா பக்தர்களுக்குமே என்னுடைய குட் விஷஸ், பகவானுடைய கிருப்பை உங்க மேல எல்லாம் உண்டாகட்டும்னு சொல்லி நான் பிரார்த்தனை செய்துக்கிறேன். Today is a important day for us because it is post Janmashtami period. It is also post Prabhupada's appearance day period. அதுவும் இல்லாத இப்போ உலகமே எல்லா இடத்துலையுமே பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதருடைய புகழ், நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி ரொம்ப பிரமாதமா எடுத்த அவருடைய புகழ் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய இயக்கம் கிருஷ்ண பக்தி இயக்கம் இஸ்கான், அது பற்றியும் கொஞ்சம் சொல்லியிருக்கிறாரு. அதுவும் இல்லாத அங்க இருக்கிற பக்தர்கள் எப்படி எல்லாருமே கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், கிருஷ்ண உணர்வுல சேர்ந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி அதையும் சொன்னாரு. ஸோ இதெல்லாம் நம்ம கேட்டு நமக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி. ஏன்னா வேற ஒரு டீப்பான ஃபீலிங் எல்லாருக்குமே என்னன்னா, ஹரிநாமத்துக்கு வெற்றி, பரம் விஜயத்தே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம்னு சொல்லி ஆச்சாரியர்களுக்கும் பிரபுபாதருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் டெமோக்ராட்டிக் லீடர் அவர் அவருடைய புகழை சொல்றாருன்னு சொல்லி, டைரக்டா அவர் ஹரிநாமத்துடைய புகழ் சொல்லலைன்னா கூட ஒரு தூய பக்தர் அந்த ஹரிநாமத்துடைய கிரேட்டஸ்ட் மார்க்கெட்டிங் மேன், கிரேட்டஸ்ட் சங்கீர்த்தன் ஜெனரல், அவரை லோச்சன்தாஸ் டாக்கூர் சைத்தன்ய மங்களல அவரை பத்தி சொல்லியிருக்காரு. பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர் பத்தி சைத்தன்ய மகாபிரபுவே சொல்லியிருக்காரு, என்னுடைய சங்கீர்த்தன் ஜெனரல். அவர் வெளிநாட்டுக்கெல்லாம் இந்த தூய பக்தி ஹரிநாமம் அதை எடுத்துட்டு போய் எல்லாருக்குமே விநியோகம் செய்வார்னு சொல்லி அன்னைக்கே சொன்ன அந்த ப்ரெடிக்ஷன் இன்னைக்கு நிரூபிக்கிறதுன்னு சொல்லி we are very happy. ஸோ இது என்ன, வாட் இஸ் இட் தட் பிரபுபாத் மார்க்கெட்டட்? ஆக்சுவலா பிரபுபாத் மார்க்கெட் செய்தது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கமாடிட்டி. மார்க்கெட்டிங் செய்கிறவங்களுக்கு தெரியும், இந்த உலகத்துல ஏதாவது ஒன்று விற்று ஜனங்களுக்கு உபயோகப்படுற மாதிரி அதை சொல்லி அவங்கள வாங்க வைக்கிறது,
அதுல விசுவாசத்தோட நம்பிக்கையோட வந்து அதை உபயோகம் செய்யறாங்க அவங்க. இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு டெக்னிக். மார்க்கெட்டிங் இதுல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து மோஸ்ட்லி மார்க்கெட்டிங்னா தேவையில்லாத ஒரு ஐட்டமை, ஒருத்தனுக்கு தேவையில்லாத ஒரு ஐட்டமை அதை பத்தி என்னெல்லாமோ சொல்லி, இல்லாத பொய்யெல்லாம் சொல்லி, அவனுக்கு வந்து அந்த கேரண்டி எல்லாம் கொடுத்து எப்படியாவது அவனை வாங்க வைக்கிறது மார்க்கெட்டிங்னு சொல்லி, வெற்றின்னு சொல்லி நினைச்சுப்பாங்க. ஆனா பிரபுபாதர் வந்து ஒரு பாத்தீங்கன்னா யாருக்குமே இது தேவையில்லாத ப்ராடக்ட். இந்த உலகத்துல உடைய பேஸ் பாத்தீங்கன்னா எப்படி போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கதவை தட்டி ஹரிநாமம் எடுத்துங்க ஃப்ரீயா கொடுக்குறோன்னு சொன்னா உடனே ஓங்கி அடிச்சு சாத்திடுவாங்க. Nobody is bothered. It is not relevant to me அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராடக்டை உலகம் ஃபுல்லா மார்க்கெட் பண்ணியிருக்காரு. அது யாருடைய ஹெல்ப்பும் இல்லாம அவ்வளவா, அவருடைய பியூரிட்டி, பகவானுடைய கிருப்பை, சைத்தன்ய மகாபிரபுடைய கிருப்பையோட பிருத்திவித்தே ஆச்சே ஜதா நகரதி கிராம் சர்வத்திர பிரச்சார் ஹோய்பே மோரானா. அது எப்படி பண்ண முடிஞ்சது சொல்லி நம்ம நினைச்சோம்னா, அந்த நாமத்துடைய மகிமை. அது எப்படி பிரபுபாதர் வந்து தைரியமா அப்படி போனாரு போல்டா அதை மார்க்கெட் பண்றதுக்குன்னு சொல்லி, அதுலயும் ஒரு இது. ஸோ இது ஹரிநாமத்துடைய மகிமை எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இந்த கலியுகத்துல 1-2 விஷயங்கள் நம்ம வந்து அதை பத்தி பேசலாம். பக்தி வினோத் டாக்கூர் சொல்லியிருக்காரு, ஒரு சாதகன்னு சொன்னா யார் ஒருவனுக்கு வந்து ஆன்மீக வாழ்வுல முன்னேறணும்னு சொல்லி சில காரியங்கள், சில சாதனைகள் செய்துட்டு வராரு. அதாவது பௌதீகமான உலகத்துல பௌதீக விசாரம், பௌதிகமான சக்சஸ் தேவைப்படவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு சாதனை உண்டு. அதை சாதனைன்னு சொல்லக்கூடாது, அதை வந்து ஆங்கிலத்துல டிசிப்ளின்னு சொல்லுவாங்க. அது போதும். அதுக்கு சாதனைன்னு சொன்னா மோஸ்ட்லி டைட் அப் வித் ஆன்மீகமான உள்ள காரியங்கள். சாதனை யாருமே வந்து கார்பரேட் லேடர்ல மேல போறதுக்காக சாதனை பண்ண தேவையில்லை. கார்பரேட் லேடர் மேல போனதுக்காக நல்லா ஐஸ் பிடிக்கணும் நம்ம எம்ப்ளாயரை. அவங்க தேவைப்படாத இதெல்லாம் அவங்க கேட்கும் போதெல்லாம் நம்ம கொடுக்கணும். அந்த சர்வீஸ் எல்லாம் நல்ல மஸ்காவை போட்டு மேல கார்பரேட் லேடர்ல போகலாம். இதெல்லாம் சாதனைன்னு சொல்ல முடியாது. சாதனைன்னு சொன்னா சம்திங் மோர் தென் மெட்டீரியல். இந்த பௌதிக உலகத்துல நம்ம புலன்களுடைய சுகத்துக்கும் மேல அப்பாரம் ஏதாவது நமக்கு அச்சீவ்மெண்ட் தேவைன்னா அதுக்காக நம்ம செய்யற காரியங்கள், டிசிப்ளின் வைக்கிறது சாதனைன்னு சொல்லலாம். ஒரு சாதகனுடைய உத்தமமான சாதனை ஹரிநாமம்னு சொல்லி, யாரு ஒரு சாதனை செய்யறவனுக்கு, சாதகனுக்கு நம்பிக்கை உண்டோ அவனுக்கு அந்த தூயமான திவ்ய நாமம் பிரகடமாகும்னு சொல்லியிருக்காரு. அது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம். தட் எல்லா விதமான சித்தி, all perfection I can get by chanting the holy name. எல்லா விதமான பர்ஃபெக்ஷன்ஸும் எனக்கு வந்து இந்த ஹரிநாமத்தை சொன்னா எனக்கு கிடைக்கும்னு சொல்லி யார் ஒரு சாதகன் நம்பிக்கையோட விசுவாசத்தோட அந்த ஹரிநாமத்தை சொல்றானோ அவன் வந்து உத்தமமான சாதகன். அவனுக்கு வந்து ஆல்ரெடி உத்தமமான ஒரு ஆன்மீக நிலைமை கிடைச்சிருச்சு. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் மனசுல இருக்கா இல்லையான்னு நம்ம வந்து பல்ஸ் பார்க்கணும். நம்ம இது ஹரிநாமம் தான் ஃபவுண்டேஷன் சொல்றதுக்கு முன்னால இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ், நிறைய கட் அண்ட் பேஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லிடலாம். பிரபுபாத் அப்படி சொன்னாரு, chanting, your chanting mala is your ticket back to Godhead அப்படின்னு சொன்னாரு. Oh, very nice quotation. Prabhupada, out of all the principles to be followed by a devotee, the chanting of the holy name is the foremost instruction அப்படின்னு சொல்லியிருக்காரு. All these quotations நமக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம தெரியும்னு சொல்லி நம்ம செய்யறது உண்டு. ஆனா அது சரியா வரமாட்டேங்குது சம்டைம்ஸ். அந்த ஹோலி நேம் மேல நமக்கு ஒரு அட்ராக்ஷன், அந்த திவ்யமான நாமங்களுக்கு மேல ஒரு சுவை, அதெல்லாம் வரமாட்டேங்குது. அதுக்காக தான் நம்ம வந்து தவிச்சிட்டு இருக்கோம். அதுலதான் இந்த சாதகனுடைய டெஃபினிஷன் என்னன்னா, உத்தமமான சாதகன் யாரு? யாரு ஒருவனுக்கு திவ்ய நாமத்து மேல கம்ப்ளீட் விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்கு, அவன் தான் உத்தமமான சாதகன்னு சொல்லி பக்தி வினோத் டாக்கூர் சொல்றாரு. அதாவது வைதிக
கலாச்சாரத்துல பலவிதமான சாதனைகள் உண்டு. வர்ணாசிரம ஆசிரமத்துல சாதனைகளுக்கு உண்டு, அதுல எல்லாம் இருக்கு. அதுவும் இல்லாத நம்ம ஒரு ஞானி அவனுடைய சாதனை வேற மாதிரி, கொஞ்சம் கடினமான கட்டோரமான சாதனை. அதே மாதிரி ஒரு யோகியோடைய சாதனை அதுக்கும் மேல. ஒரு கர்மியோட சாதனை கூட இருக்கு. எனக்கு புலன்களுடைய சுகம் அனுபவிக்கணும்னு சொல்லி, அந்த கர்ம பலம் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி அவனுடைய சாதனை வேற மாதிரி. ஆனா ஒரு பக்தனுடைய சாதனை பகவானுடைய பிரேமம் எனக்கு அடையணுமே, நான் பகவானுடைய சேவையில நான் நித்தியமா இருக்கணுமே, त्वद्भृत्य भृत्य परिचारक भृत्य भृत्य भृत्तस्य भृत्य इतिमां ஸ்மரலோகநாத் அப்படின்னு சொல்லி குலசேகர ஆழ்வார் சொல்றாரு. நான் உன்னுடைய சேவகனுடைய 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 சேவகனாக என்ன ஒரு கணக்காக்கிட்டீங்கன்னா நான் சஃபலம் விஜயம் அடைஞ்சிட்டேன் என்னுடைய வாழ்வுல அப்படின்னு சொல்லி பக்தனுடைய நோக்கமெல்லாம் எந்த மாதிரி. ஸோ ஒரு பக்தி செய்யறவர் தான் உத்தமமான சாதகன். கர்மத்துக்காக செய்யற சாதகன் உத்தமம் கிடையாது. அதுக்கும் கீழே விக்ரமத்துக்கு செய்யறாங்களே இந்த உலகத்துல, அதை பத்தி நான் ஆல்ரெடி பேசிட்டேன், பேசக்கூட தேவையில்லை. நம்ம கர்மகாண்டம் அதுல சாதனை அடையிறது. எப்படி தக்ஷ யஜ்யம்னு கேட்டிருப்பீங்க நீங்க, எங்க பாகவதத்துல தக்ஷ யஜ்யத்துல எப்படி அவர் சிவன் அபராதம் செய்யறாரு, சதி தற்கொலை செய்துகிறா அந்த இடத்துல. ஏன்னா தக்ஷனுக்கு அந்த சாதனையை பண்ணி அவர் கர்மத்துல சாதனை செய்து ரொம்ப பிரமாதமா அவர் செய்யறாருன்னு சொல்லி பிரம்மா அவரை பிரஜாபதியாக அப்பாயின்மெண்ட் கொடுத்தவருக்கு, அவருக்கு அதுக்கும் மேல யாகங்கள் எல்லாம் செய்து அவருடைய கர்வம் ரொம்ப மேல ஏறி ரொம்ப ரொம்ப இஷ்டப்பட்ட யங்கஸ்ட் டாட்டர், குழந்தை. ஆக்சுவலா இட் இஸ் மென்ஷன் தட் she is not even yet ready to be pregnant. ரொம்ப சின்னவ ஆக்சுவலி சதி அந்த டைம்ல. அண்ட் இஸ் a pet daughter of தக்ஷா. அவ அவரை கம்ப்ளீட்டா அவளை டோட்டலா நெக்லெக்ட் பண்ணி ஒன்னு வர வைத்து கொஞ்சம் ரெண்டு நல்ல வார்த்தை கூட பேசாம, கண்ணுக்கு கண்ணு பார்க்காம, முகத்தை பார்க்காம, ஒண்ணுமே பார்க்காம சொந்த டாட்டரை இந்த மாதிரி ட்ரீட் பண்றாரு தக்ஷா. அதுல கமெண்ட் என்னன்னா, இந்த கர்ம காரியங்கள் எல்லாம் பக்காவா செய்து பயங்கர டிசிப்ளின் சாதனையெல்லாம் பக்காவா செய்து கர்வம் அவ்வளவு ஏறிடுது. சிவனை அபராதம் செய்யிட்டாரு அந்த கர்வத்தினால. ஸோ சில பேருக்கு இந்த சாதனை செய்ய 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 கர்வமும் மேல ஏறிட்டு வருது. ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தட் சாதனை? கர்மத்துல செய்யறவங்க சாதனை, தியானத்துல செய்யறவங்க சாதனை. அவங்க நான் பிரம்மன் அடைஞ்சிட்டேன், சர்வம் கல்விதம் பிரம்மன், நானும் பிரம்மன் சொல்லி கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டா நானே தான் அந்த பரபிரம்மன்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கும் அது ஒரு ட்ராப்னு சொல்லியிருக்கு பாகவதத்துல. பத்தித்த அத கீழே அவங்க விழுந்துருவாங்க. பகவானுடைய திவ்ய பாதங்கிரியில அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இல்லைன்னா அவங்களும் திரும்பி இந்த பௌதிக உலகத்துக்கு வந்துருவாங்கன்னு சொல்லி பாகவதத்தை சொல்லியிருக்கு. அதனால பாகவதம் அவர் சொன்னாரே, இப்போ பாகவதம் உத்தமமான இதுன்னு சொல்லி நம்ம ரங்ககிருஷ்ண பிரபு. அதனால பாகவதத்துல இப்படிதான் சொல்லியிருக்கு. என்ன கர்மத்துடைய இது கர்ம உன்முக சுக்ருதி. கர்மத்திலேருந்து கிடைச்ச அந்த சுக்ருதி நடக்காது. தக்ஷனுக்கு பாருங்க இந்த மாதிரி கர்வம் ஏறிடும். தியானம் உன்முக சுக்ருதி, அங்கிருந்து வந்த சுக்ருதி, அந்த நல்ல காரியங்களை செய்து நாலேஜ் தியானம் எல்லாம் அதுவும் உங்களுக்கு சஃபலமா வராது. யோக அதுவும் பண்ணி உங்களுக்கு சரியாகாது. பக்தி ஆனா வேற மாதிரி. பக்தி உன்முக சுக்ருதி, பக்தி காரியங்களை செய்து டிவோஷனல் சர்வீஸ், பக்தி தொண்டெல்லாம் செய்து நம்ம அதிலிருந்து கிடைக்கிறது அது ரொம்ப டிஃப்ரெண்ட் கேட்டகரி. தூய பக்தி செய்து அதிலிருந்து கிடைக்கிற அந்த பலம், அதுவும் இந்த கலியுகத்துல ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். இந்த பக்தி பத்தி இதுல மட்டும்தான் கொடுத்துருக்குன்னு சொல்லி இந்த கலியுகத்துல மட்டும்தான் நமக்கு தெரியும் நினைச்சுக்காதீங்க. பக்தி பத்தி எங்கேயோ சொல்லியிருக்கு, எப்பவோ சொல்லியிருக்கு. பக்தி தான் எல்லாமேன்னு சொல்லி பகவத்கீதாலையும் சொல்லியிருக்கு, பாகவதத்தை சொல்லியிருக்கு, சாஸ்திரத்தையும் சொல்லியிருக்கு. ஆனா அது ஒரு கூடமான விஷயம், எல்லாருக்குமே அவ்வளவு ஈஸியா புரியாது. அது பக்தின்னு சொல்லி வேதத்தோடைய சாரம் இதுதான்னு சொல்லி அவ்வளவு ஈஸியா புரியாது. ஆனா சைத்தன்ய மகாபிரபு, பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர், அந்த பாரம்பரியில வரவங்க எல்லாம் பக்தியை பட்டு மட்டுமே பேசுறாங்க. அதுதான் சாரம். சாரம் சாரம் சமுத்ரிதம்.
பாகவதம் நிகமகல்பத்தரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுகா. அந்த வைதிக சாரம், வைதிக கிரந்தங்களுடைய சாரம், ripened fruit from the tree of Vedic literature, that சாரத்துல உத்தமமானது ஹரிநாமம். அதுதான் பக்தி வினோத டாக்கூர் சொல்றாரு. இந்த பக்தி யோகத்திலேயே உத்தமமான காரியம் கலியுகத்துல ஹரிநாமம் சொல்றது. அது நம்பர் 1. சாதகன்னு சொன்னா எதுக்காக நாமத்தை சொல்ற சாதகன் உத்தமமான சாதகன்னு சொல்லி நான் அது சின்ன சுருக்கமா சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த ஹரிநாமம் என்ன? ஆக்சுவலி ஹரிநாமம் என்ன? வைதிக மந்திரங்கள் பலதும் உண்டு. அதை பத்தி தான் எல்லாருமே பலதும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் சான்ஸ்கிரிட் மந்த்ராஸ்னு நீங்க சாண்ட் பண்ணீங்கன்னா அது எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணி பிரெயின் வேவ்ஸ் எல்லாம் பார்த்து ஒவ்வொருத்தரும் பார்க்கறாங்க. சான்ஸ்கிரிட் மந்திரங்கள் எல்லாம் சொல்லும் போது அந்த பிரெயின் வேவ்ஸ் பேட்டர்னே மாறுது. அது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் வைப்ரேஷன். அது ரொம்ப நல்லா இருக்கும் உடலுக்குன்னு சொல்லி இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிற டாக்டர்ஸ், மெடிக்கல் சயின்டிஸ்ட் எல்லாம் ரிசர்ச் பண்ணி காமிக்கிறாங்க. அதுக்கும் உயர்ந்தது ஹரிநாமம். நாமத்துக்கும் வைதிக மந்திரத்துக்கும் வித்தியாசம் உண்டு. மந்திரத்துக்கே இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ், நாமத்துக்கு அதுக்கும் மீறி இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. அந்த வைதிக சாஸ்திரத்துல நீங்க வைதிக மந்திரங்கள் எல்லாம் சொன்னா கிருஷ்ணர் டெஃபினட்டா பிராமணர்களுக்கு ரொம்ப பிரியம். நீங்க வைதிக மந்திரம் எல்லாம் சொல்றீங்க, நீங்க வைதிக காரியங்கள் எல்லாம் மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்கன்னு சொல்லி சுக்கராச்சாரியர்கிட்ட வாமனதேவ் சொல்றாரு. பலி மகாராஜ கீழே அனுப்பிச்சு சுத்தலாவுக்கு. அதுக்கப்புறம் மேல சுக்கராச்சாரியர்கிட்ட கெட்டா நினைச்சுக்காதீங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களுடைய ஆசீர்வாதம் பலிக்கு தேவை, அவரை பத்தி நீங்க தப்பா நீங்க நினைக்க கூடாதுன்னு சொல்லி அவருடைய மனசை கிளியர் பண்றாரு வாமனதேவ். அப்போ சுக்கராச்சாரியர் சந்தோஷப்படுறாரு, என்ன கொஞ்சம் கண்டுக்கிட்டாரு. நான் தான் ஒரு பிராமணனா அசுர குலத்துல சீஃப் குருவா ஆயிட்டேன். அதே ஒரு பெரிய தப்பு. கொஞ்சம் இன்கம் எல்லாம் நிறைய வருதுன்னு சொன்னார் பிரபுபாதர். அதனாலதான் இந்த பிராமணன் சுக்கராச்சாரியர் அசுரர்களுக்கு குருவாயிட்டாருன்னு சொல்லி. சரி, நான் அது ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஆனா கூட வாமனதே என்ன நீ ஒரு பிராமணன் சொல்லி பிராமணனுடைய புகழெல்லாம் சொல்லி நீ தப்பா நினைச்சுக்காத பலி மகாராஜ்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, he is telling மந்த்ரதஸ் தந்திரதஸ் சித்ரம் தேஹ காலார்ஹவஸ்துதஹ சர்வம் கரோதி நிச்சித்ரம் அனுசங்கீர்த்தனம் தவ. ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்லோகா. என்ன சொல்றாரு? சந்தோஷப்படுறாரு. கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் அது பலி போயிட்டாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரி, வாமனதே இப்படி சொன்னாரு, விஷ்ணு இப்படி சொல்றாருன்னு சொல்லி விஷ்ணு கிட்ட திரும்பி என்ன சொல்றாருன்னா, ஆக்சுவலா என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொன்னா, மந்திரதஸ் தந்திரதஸ் சித்ரம், நான் சொல்ற மந்திரங்கள், நான் சொல்ற வைதிக சாஸ்திரம் சொல்றதெல்லாம் ஏதாவது கொஞ்சம் தப்பு இருக்கும், அதுல டெஃபினட்டா இருக்கும். சித்திரம்னு சொன்னா அதுல இருக்கிற ஓட்டை, ஹோல், அது டெஃபினட்டா இருக்கும். There will be some mistake in what I do in my karmas, in my mantra chanting, everything. தேச காலார்ஹ வஸ்துதஹ, தேசம் காலம் எல்லாம் பாத்தீங்கன்னா அது it will be wrong. பட் நான் என்ன பண்ணுவேன் அதுக்காக, சர்வம் கரோதி நிச்சித்ரம், அதையெல்லாம் அந்த ஹோல்ஸ் எல்லாம் நான் எப்படி பிளக் பண்ணுவேன்னா, அனுசங்கீர்த்தனம் தவா, உங்களுடைய திவ்யமான ஹரிநாம சங்கீர்த்தனம் நான் செய்தேன்னா அதெல்லாம் சரியாயிடும். எல்லா யாகத்திலையுமே, பலி மகாராஜ் செய்யற யாகத்திலையுமே இவ்வளவு நாளும் நான் உங்களுடைய புகழ், அனுசங்கீர்த்தனம் தவ, உங்களுடைய புகழ் தான் நான் சொல்லுவேன். ஹரிநாமம், பகவானுடைய புகழ் சொல்லி அதெல்லாம் சரிப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி அசுரர்களுடைய குரு சுக்கராச்சாரியர் சொல்றாரு. So for the asuras also it is very important for their guru to chant Hare Krishna to get success for the asuras. I never heard of this before, but in the Bhagavatam Sukracharya is revealing this. It's very amazing. So the Bhagavatam itself is non-different from the holy name. It is synonymous with the holy name.
From the beginning, Om Namo Bhagavate Vasudevaya Janmadya Satyanvayaditarachasthartheshva Vignyaswarat Tene Brahma Hridayadi Kavaye Muhyanti Yat Suraya Tejo Vari Mridam Yata Vinimayotrat Sargo Amrisha Dhamna Svena Sada Nirasta Kuhakam Satyam Param Dhimahi nu சொல்லி Om Namo Bhagavate Vasudevaya ஆரம்பிக்கிறது. Then கடைசியான ஸ்லோகா 18,000th ஸ்லோகா நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஸ்தம் நமாமீம் ஹரிப்பரம். லாஸ்ட் ஸ்லோகா ஆஃப் த பாகவதம். நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஸ்தம் நமாமீம் ஹரிப்பரம். கடைசியான ஸ்லோகம். நடுவுல சுக்ராச்சாரிய இப்படி சொல்றாரு. பீஷ்மதேவ் சொல்லுவாரு, வாச்சாயன் நாம கீர்த்தையன் ஜஜன் கலேவரம் யோகி முச்சிதே காம கர்மபி. அந்த ஹரிநாமத்தோடைய இது பீஷ்மதேவ் யுதிஷ்டர் பாண்டவர்களுக்கெல்லாம் உபதேசம் கொடுக்கும்போது கிருஷ்ணர் பார்த்துட்டு இருக்காரு, ஹரிநாமத்தை பத்தி சொல்றாரு. வாச்சாயன் நாம கீர்த்தையன் ஜஜன் கலேவரம் யோகி. அதே மாதிரி பிரகலாத் நாமத்தை பத்தி சொல்றாரு. பின்ன 12வது காண்டத்துல மகாராஜ் நிமி அவர் இந்த நவயோகேந்திரர்கிட்ட கேட்கிறாரு நாமத்தோடைய குளோரி. அங்க என்ன சொல்றாரு அவரு? மகாராஜ் நிமி என்ன கேட்கிறாருன்னு சொல்றாருன்னா, அந்த யோகேந்திரர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த பக்தி யோகம் இந்த மாதிரி ஒரு பாத்வே, அதில் நீங்க தப்பே பண்ண முடியாது. You see, யானாஸ்தாய நரோராஜன் ந பிரமாதியேத்த கரிஹிச்சித் தாவன் நிமீலியவா நேத்ரே நஸ்கலே ந பதேதிஹ. அதாவது இந்த பக்தி யோக மார்க்கத்துல நீங்க தப்பே பண்ண முடியாது. You will not be making a mistake at all. தாவன் நிமீலியவா நேத்ரே, கண்ணை மூடிக்கிட்டு if you blindfold yourself and run on the road, you will not trip, you will not fall down. Naskale na patetiha. That is this type of margam. அது கூட சரியா பண்ண முடியாது கலியுகத்துல. Even that they don't perform properly. Therefore the Harinam has been given by Krishna himself as Chaitanya Mahaprabhu. It is the last weapon of mercy for the devotees, for the people of this age. Golokeva prema Harinama Sankirtana. It is coming from the Goloka, from the spiritual planet. Golokera prema dhana, the treasure of prema, through Harinama Sankirtana it is coming. And the treasury and the pukisham enna, that Bhagavan is telling very nicely in the Chaitanya Charitamrita vele. பகவான் இந்த ஹரிநாமத்தை உடைய எதுக்காக கொடுக்கிறாரு, அந்த ஹரிநாமம் என்ன சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ற சைத்தன்ய சரிதாமிரதம். ரொம்ப பிரில்லியன்ட் எக்ஸ்பிளனேஷன். யூ see, சிராத் ஆதத்தம் நிஜகுப்த வித்தம். இந்த ஹரிநாமம் பகவானுடைய சிராத் ஆதத்தம், இதுவரை கொடுத்தது கிடையாது யாருக்குமே. தத்தம்னு சொன்னா கொடுக்கிறது. சிராத் ஆதத்தம்னு சொன்னா கொடுத்ததே கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஐட்டம் பகவான் யாருக்குமே கொடுத்தது கிடையாது. சிராத் ஆதத்தம் நிஜகுப்த வித்தம், பகவானுடைய ட்ரெஷரி பொக்கிஷத்துல ரொம்ப உள்ள இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ல இருந்து மோஸ்ட் டீப் இன்டர்னல் கம்பார்ட்மெண்ட், ஃப்ரம் தேர் ஓபன்ட் வித் த மேஜிக் கீ அண்ட் ஃப்ரம் தேர் ஸ்வப்ரேம்னு நாமாமிருத ஹரி. ஸ்வப்ரேம்னா பகவானுக்கு மேலேயே அந்த பிரேமம் கிடைக்கிற அந்த வஸ்து, அந்த வெஹிக்கிள், அந்த வாகனம், அதுதான் அந்த ஹரிநாமம். ஸ்வப்ரேம நாமாமிருதம் அதி உதாரம். அவருடைய பிரேமம் டைரக்டா உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாமத்தை சொன்னீங்கன்னா. வேற ஒண்ணுமே தேவையில்லை. பக்தி யோகம் உங்களால சரியா பண்ண முடியாது கலியுகத்துல. ஆனா இது மட்டும் ஒண்ணு சரியா பண்ணீங்கன்னா இதுக்கும் மீறி வேற ஒரு ஐட்டமுமே கிடையாது பகவானுடைய ட்ரெஷரியில. நிஜகுப்த வித்தம், வித்தம்னு சொன்னா ட்ரெஷரி, குப்தன்னு சொன்னா ரொம்ப கான்பிடென்ஷியல், நிஜன்னு சொன்னா ரொம்ப உள்ள இருக்கிறது, டீப்பா, அதாவது அவருடைய ஹிருதயத்திலிருந்து இருக்கிற ட்ரெஷரி. அங்கிருந்து ஸ்வப்ரேம்ன நாமாமிருத்தம் அதி உதாரா. அதி உதாரகன்னு சொன்னா வெரி வெரி மர்சிஃபுல், ரொம்ப காருண்யம், அதி காருண்யம், அதி தயா,
காமிக்கிறாரு கலியுகா ரெசிடென்ஸ்க்கு. அதுதான் ஹரிநாமம். கோலோகேர பிரேம தனா, வெல்த் ஆஃப் பிரேமா கமிங் ஃப்ரம் கோலோகா. இதுதான் இந்த ஐட்டம் ஹரிநாமத். நாம் நாம் அகாரி பகுதா நிஜ சர்வ சக்தின்னு சொல்றது, அதுல எல்லா சக்தியுமே பேக்ட் ஆயிருக்கிறதுன்னு சொல்லி, இது சாதாரணமான மந்திரம் கிடையாது, இது சாதாரணமான ஒரு உச்சாரம், வாயிலேந்து வர உச்சாரம் கிடையாது, இது சாதாரணமான சவுண்டு கிடையாது. இது கோலோகத்திலிருந்து பகவானுடைய ட்ரெஷரியிலேருந்து வருது, ஸ்பெஷலா given by சைத்தன்ய மகாபிரபு. ஸோ யாரா ஒருத்தர் இந்த சுண்டியும் இந்த நாக்கையும் திறந்து ஹரே கிருஷ்ணான்னு சொன்னாங்கன்னா அது சாதாரணமான சப்தம் கிடையாது. It is coming from Goloka. So when somebody chants, how can I am able to chant? Everybody is able to chant. That is also the mercy of the Lord. So when we chant Hare Krishna, what is mentioned in the Bhagavatam, I told you, everywhere glorification of the holy name. Lord Chaitanya has come himself over and above the Bhagavatam and explained this is everything. And he composed only the Shikshashtakam. He did not even write other things. அவர் அது மட்டுமே, அதோடைய ஹரிநாமத்தோடைய புகழ் மட்டுமே சொல்லியிருக்காரு. அப்புறம் அவர் கூட இருக்கிற ஹரிதாஸ் டாக்கூரோடைய வாயிலிருந்து அந்த ஹரிநாமத்தோடைய மகாத்மியமா வெளியில எடுக்கிறாரு. சைத்தன்ய மகாபிரபு அவருக்கு ஒரு ரொம்ப நல்ல ஸ்ட்ராட்டஜி. அவரே சிலதெல்லாம் பேசல, அவரே எழுதல, அவருடைய பக்தர்களுடைய வாயிலிருந்து எல்லா தத்துவங்களையுமே எடுக்கிறாரு. ரூப கோஸ்வாமி அவருடைய வாயிலிருந்து பலவிதமான லெவல்ஸ்ல இருக்கிற பக்தி தொண்டுல இருக்கிற லெவல்ஸ், அதுல இருக்கிற ரிலேஷன்ஷிப், ஒவ்வொரு லெவல்லையும் இருக்கிற பக்தி, அதை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா அவர் பேசுறாரு. ராமானந்தராயோடைய வாயிலிருந்து அவர் ராதா கிருஷ்ணா கோபிகளும் கிருஷ்ணருக்கு இருக்கிற அந்த மாதுரிய லீலைகள், மாதுரிய ரசம், அதோடைய டீட்டெயில்ஸ்லாம் வெளியில் எடுக்கிறாரு. அதே மாதிரி சார்வபௌம பட்டாச்சாரியாவுடைய முகத்திலிருந்து வாயிலிருந்து முக்தினா என்ன, முக்திர்ஹித்வான் யதா ஸ்வரூபேன விவஸ்திதிஹி, அதை வெளியில் எடுக்கிறாரு. முக்தினா பக்தி தான். முக்தினா உத்தமமான முக்தினா பகவானுக்கு பக்தி அடைகிறதுன்னு சொல்லி அதை வெளியிருக்கு. அதே மாதிரி ஹரிதாஸ் டாக்கூருடைய வாயிலிருந்து ஹரிநாமத்துடைய மகாத்மியம் கேட்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு வேற ஒன்றும் அவரால் சாஸ்திரம் எழுதின மாதிரி கிடையாது. அவருடைய சீடர்கள் ரொம்ப முதிர்ந்த சீனியர் டிவோட்டீஸ், அவங்கெல்லாம் தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் ஹரிதாஸ் டாக்கூர் ரொம்ப ஸ்பெஷல். சைத்தன்ய மகாபிரபு பிரகடம் ஆகிறதுக்கு முன்னாலேயே அவருடைய லீலைகள் எல்லாம் இந்த உலகத்துல ஆரம்பிச்சு. ஹரிதாஸ் டாக்கூர் முஸ்லிமான் குடும்பத்துல பிறந்து அவர் ஹரிநாமத்தை சொல்லி அதே டைம்ல அவர் பலதும் அனுபவிச்சுட்டாரு. சாட்டை எடுத்து 22 மார்க்கெட் பிளேஸ் அந்த இடத்துலலாம் அவரை சாட்டை எடுத்து வீல் அடிச்சு பல லீலைகளெல்லாம் நடந்த இந்த ப்ராஸ்டிடியூட், இந்த ராமச்சந்திர கான் அவரை அந்த ப்ராஸ்டிடியூட் எல்லாம் அனுப்பிச்சு, ஒரு வேஷ்யா எல்லாம் அனுப்பிச்சு அவரை டெம்ப்ட் எல்லாம் பண்ணி, அந்த ப்ராஸ்டிடியூட்டும் ஒரு பக்தனாகி ஹரிநாமம் சொல்ற மாதிரி அவருடைய பவர்ஃபுல்லான ஒரு நிலைமையை நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்துல பிரகடமாகிறார். By the time Chaitanya Mahaprabhu was born in this world, appeared in this world, Haridas Thakur was 55 years old when Lord Chaitanya appeared. And he is a personification, Namacharya of the holy name. அதனால சைத்தன்ய மகாபிரபு அவருடைய வாயிலிருந்து கேட்பாரு, அவரை கிட்ட கேட்கிறாரு, இந்த கலியுகத்துல மனிதர்களுக்கும் ஜீவஜாரங்களுக்கும் எல்லாருக்கும் எப்படி விமுக்தின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் நாமத்தோடைய மகிமை சொல்றாரு. ஸோ அந்த ஹரிநாமத்துடைய மகிமையில இதெல்லாம் பலதும் நம்ம கேட்டுக்கலாம். ஸோ ஹரிநாமம் ஃபவுண்டேஷனல் ரிக்வயர்மெண்ட் ஃபார் அ சாதகா இன் கலியுகா. ஹரிநாமம் அது ஒண்ணு மட்டுமே நமக்கு போறோம். அதை நம்ம ப்ராப்பரா செய்தா வேற ஒண்ணுமே செய்ய தேவை இல்லை. நாட் ரிக்வயர்ட் டு டூ எனிதிங் எல்ஸ். ஹரிநாமத்தை பியூரா அபராதம் இல்லாம நம்ம சொல்லணும்னு சொல்லி
இட்ஸ் வெரி பவர்ஃபுல். அதோடைய பெனிஃபிட்ஸ் only when you chant it and experience it slowly you understand. Many things happen in people's life chanting the holy name. So இதனால தான் நம்ம பல கதைகள் நம்ம கேட்கலாம். அஜாமில கதை நீங்கள் எல்லாம் கேட்டிருக்கீங்க பாகவதத்துல. அஜாமிலன் எப்படி யமதூதர்களுக்கும் விஷ்ணு தூதர்களுக்கும் அவர் பார்க்குறாரு, அந்த டயலாக் நடக்கிறதும் நாமத்தோடைய மகிமை அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் நாமத்தை சொல்லி அவருக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைச்சு அவர் திரும்பி வைகுண்டத்துக்கு போறாரு. வைகுண்ட வாசிகள் எல்லாம் கூட்டிகிட்டு போறாங்க. இதை நம்ம கேட்டிருக்கோம். அப்புறம் பாகவதம்ல சொல்லியிருக்கிற புகழ் ஹரிநாமத்தை பத்தி நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம். பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் ஹரிநாமத்தை சொல்லி எப்படி பகவான் அடைஞ்சிட்டாங்க சொல்லி நாம மாத்திரேன பூஜ்யத்தே பகவான் ஹரி. மத்வாச்சாரியர் சொல்லியிருக்கார், கலவுத்து நாம மாத்திரேன பூஜ்யத்தே பகவான் ஹரி. கலியுகத்துல நாம மாத்திரமே வைத்து நம்ம பகவானை உத்தமமான பூஜை செய்யலாம் சொல்லி. விட்டல்நாத் பண்டர்பூர்ல போனீங்கன்னா அங்க சொக்காமேடாவுடைய கதையில அவர் சொக்காமேடை ஒரு வேலைக்கார மாதிரி ஒரு பில்டிங்ல கூலிக்கு வேலை பார்க்கிறவர். அவர் சண்டாளா மாதிரி 4th class 5th classன்னு சொல்லிக்கலாம். அவர் ஒரு ரொம்ப ரொம்ப பிரமாதமான பக்தர். டெய்லி கோவில்ல அந்த சீமார் அடிச்சு இதெல்லாம் இது பண்ணி எப்போதுமே நாமத்தை சொல்லிட்டே இருப்பாரு. விட்டல விட்டல பாண்டுரங்கா பாண்டுரங்கா கிருஷ்ணா ஹரே முராரே பாஹிமாம்னு சொல்லி அழுதுகிட்டே இருப்பாரு. அவருக்கு அந்த நாமத்தை சொல்றது ரொம்ப நல்லா பிடிக்கும். யாரு ஒருவனுக்கு அந்த நாமத்தோடைய டேஸ்ட் வந்துருச்சோ பகவானுடைய கிருப்பை அவர் மேல கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கலாம். கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா குருவேரப்பனுக்கு போனீங்கன்னா அந்த காலம்பரை அது 3 மணிக்கு அது போடுவாங்க. அதுல அவருடைய ஞானப்பானான்னு சொல்லி அதுல அந்த பூந்தானத்துடைய பிரயர் என்னன்னா, இந்த நாமமும் என்னுடைய நாக்கும் பிரிஞ்சே இருக்கக்கூடாது, எப்போதுமே இந்த நாமம் என்னுடைய நாக்கு மேல இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. பிரார்த்தனை. சனாதன கோஸ்வாமி பகவான் கிட்ட அதே மாதிரி வேண்டிக்கிறாரு. ஹவு ஸ்வீட்டா இருக்கு இந்த நாமம், எவ்வளவு டேஸ்டியா இருக்கு. எனக்கு 10,000 நாக்கும் 20,000 காதும் இருந்தா நான் எவ்வளவு சுவைப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்தர்கள் எல்லாம் அந்த நாமத்துடைய சுவை பத்தி சொல்றாங்க. பத்ராச்சல ராமதாஸ், ஓ நாம நீ நாம எந்த ருச்சிரா ராமா எந்த ருச்சிரா, ஓ ராமா நீ நாம எந்த ருச்சிரான்னு சொல்லி பாடுறாரு. ரொம்ப பியூட்டிஃபுல். ஐயோ உன்னுடைய நாமம் எவ்வளோ டேஸ்டியா இருக்கு ராமா ராமா ரசிக்கிறாங்க நாமத்தை. பத்ராச்சல ராமதாஸை ஜெயில போட்டிருக்காங்க. அந்த ஜெயில அவருக்கு ஒரு கவலையும் கிடையாது. அந்த நாமத்தை ஜெயிச்சு அவருக்கு டேஸ்டியா இருக்குன்னு சொல்லி எவ்வளவு கோவம் வரும் அவங்களுக்கு. அந்த ராஜாவுக்கு இருக்கிற டாக்ஸ் கலெக்ஷன் எல்லாம் செலவிச்சு எல்லாத்தையுமே ராமருக்கு சொல்லி இந்த ராமர் கோயில் எல்லாம் ரெனோவேஷன் எல்லாம் பண்ணி எல்லாருக்குமே பிரசாதம் கொடுத்து எல்லா கலெக்ஷனுமே துவம்சம் பண்ணிட்டாரு சர்வீஸ்லயே. கேட்டா எல்லாம் ராமருக்கு தான் பண்ணேன்னு சொல்லி, போடா ஜெயில நீ ராஸ்கல், அதெல்லாம் ராமரே எடுத்துட்டு வரட்டும்னு சொல்லி அவர் உள்ள உட்காந்து ராமரை ஜெயிக்கிறாரு. திரும்பியும் எவ்வளவு கோபமா இருக்கும் அந்த ராஜாவுக்கு. இவன் சந்தோஷமா இருக்கானு ராமத்தை ஜெயிச்சு என்னுடைய காசெல்லாம் செலவு பண்ணி ஒண்ணுமே கொடுக்க மாட்டீங்க, ஓ ராமா நீ நாமா எந்த ருச்சிரான்னு சொல்லிட்டு இருக்காரு. சோ பக்தர்கள் இந்த நாமத்தோடைய ருச்சி தெரிஞ்சவங்க பிரமாதமான ஆளுங்க. அதே மாதிரி சொக்கமேடா நாமத்தையே சொல்லிட்டு இருப்பாராம். அவர் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பில்டிங்ல வேலை பண்ணிட்டு இருக்காரு. அங்க அந்த செவுரே கீழே விழுந்து எல்லாருமே செத்து போயிட்டாங்க. மோஸ்ட்லி எல்லாரும் செத்து போயிட்டாங்க. இந்த பெரிய செவுரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது, சொக்கமேடாவும் அதுல போயிட்டாரு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் இருந்தாரு, சொக்கமேடா போயிட்டாரு, அவர் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன்ல போயிட்டாருன்னு சொல்லி நாமதேவ் கிட்ட சொல்றாங்க. நாமதேவ் வராரு, சொக்கமேடா எங்கன்னு சொல்லி. நாமதேவுக்கு தெரியும் சொக்கமேடாவும் நாமமும் ரொம்ப ரொம்ப பிரியாம இருக்கிறவர், அவர் நாமத்துக்கு மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கிறவர்னு சொல்லி அவர் போயிட்டாருன்னு ரொம்ப கேஷுவல். என்ன இப்படி சொல்றீங்க நீங்க? அவரை நான் பார்க்கணுமே, அவர் பக்தனாச்சே, அவர் நாம பக்தனாச்சே, அவர் நாமத்தை சொல்றவர் ஆச்சே, பண்டரிநாதருடைய நாமத்தை சொல்லிட்டே இருப்பாரு, என்ன இவ்வளவு கேஷுவலா இருக்கீங்க, நீங்கெல்லாம் போய் பார்க்கலையாங்க? பார்த்தா எப்படி தெரியும்? செவரு பல பேர் செத்துருக்காங்க, அங்க இருந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்ல டெஃபினட்டா கண்டுபிடிக்கலாம், ஏன்னா அவர் நாமம் சொல்றவரு. நீ எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. அங்க
நாமம் சொல்றவரை எப்போதுமே கண்டுபிடிச்சிடலாம், ஏதாவது சாதாரணமான இது கிடையாது அவரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. எல்லாருமே அங்க பாழடைஞ்சு எலும்பெல்லாம் கிடக்கு, ரொம்ப நாள் ஆயிடுத்து. அந்த இடத்துக்கு போய் ரொம்ப கேர்ஃபுல்லா கேட்டுக்கிட்டு போறாரு நாமதேவ். கேட்டுக்கிட்டு போய் டக்குன்னு நிக்கிறாரு ஒரு இடத்துல. விட்டல 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 பாண்டுரங்கா பாண்டுரங்கான்னு சத்தம் வருது. சரி, சின்னதா பாத்தியா சொல்லி அவருக்கு மட்டும் தான் கேட்கறது. நல்லா அவர் இதெல்லாம் இதை எடுன்னு சொல்லி காமிக்கிறாரு. அங்க பார்த்தா அந்த எலும்பு எல்லாமே டான்ஸ் ஆடுற, விட்டல 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 பாண்டுரங்கா பாண்டுரங்கான்னு சொல்லி. வாட் அ அமேசிங் சைட். எல்லோருமே அப்படி பார்த்து ஹரி போல் சொல்றாங்க. அந்த மாதிரி நாமம் பண்ணியிருக்காரு. யாரு? சொக்கமேடா. அவருடைய சிஸ்டம்குள்ளேயே நாமம், எலும்பு எல்லாம் டான்ஸ் ஆடுது. அவர் போனப்புறம் கம்ப்ளீட்லி ஸ்பிரிச்சுவலைஸ்ட். தட் இஸ் த பவர் ஆஃப் த ஹோலி நேம்னு நாமதேவுக்கு தெரியும். உங்களுக்கு எல்லாம் தெரியாது நாமம் சொல்றவன்னா என்னன்னு சொல்லி. அந்த மாதிரி சிச்சுவேஷன். ஏன்னா பகவானுடைய பொக்கிஷத்திலிருந்து நிஜகுப்த வித்தம். இட் இஸ் வெரி பவர்ஃபுல். நம்ம ரொம்ப சர்வசாதாரணமா குரங்கு கையில கொடுத்த பூமாலை மாதிரி நம்ம ஜபம் பண்ணிட்டு இருப்போம். அது எப்படா ரவுண்டு முடியும்னு சொல்லி ஏதோ முடிச்ச மாதிரி. அது வேல்யூவே தெரியாது நமக்கு. அது இட் இஸ் a very important tool. ராசலீலா gopis are chanting the holy name of Krishna and Krishna is chanting the name of the gopis. You will see that gopis do chanting of the holy name as a uttamam activity. So இது நாமம் சாதாரணமான இது கிடையாது. That is why acharyas have spoken so much. இது நாம பினா கிச்சு நஹி கோ ஆரா 14 bhuvana maaje. In the 14 worlds there is nothing greater than the holy name. So யார் நாமத்தை சொல்றாங்களோ அவங்களுக்கு பக்தி பிரேமம் உற்பத்தமாகும் அவங்களுடைய ஹிருதயத்துல இருந்துன்னு சொல்லி. இது ரெடிமேடு. இதுக்கும் மேல யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. So that is why it is a foundation. இதுவரை நான் உதாரணமா என்ன சொல்றது உண்டுன்னா, ஒரு அம்மா குழந்தைக்காக ரொம்ப அஃபெக்ஷனோட, வித் கிரேட் லவ் அண்ட் அஃபெக்ஷன், ஐ வாண்ட் மை சன் டு ஈட் பரோட்டா அண்ட் நைஸ் கூர்மா டுடே, இல்லைன்னா அவனுக்கு இது பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி, அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி, she will go shop in the mall, she will bring the best ஆட்டா, bring the best butter, bring the best this thing, நல்லா கொழுப்பா நல்லா பண்ணி உள்ள ஸ்டஃபிங் எல்லாம் பண்ணி இது வைத்து நல்லா எனக்கு பிடிக்கும்னு சொல்லி, அவனுக்கு பிடிக்கும்னு சொல்லி எல்லாம் இது பண்ணி கடைசியில் வந்த உடனே வான்னு சொல்லி வாயை துறான்னு சாப்பிடுன்னு சொன்னா, அந்த பையன் சாப்பிடணும். He should eat it. That is the only thing he needs to do. Everything else is done. But instead, if he spits it out, children do that when the mother puts the food inside, just mischievous. And then the mother will say, I have taken so much pains and done all these things for you. He is not serious about it. Mother only know any time I will get. She is my mother only. I want to fool around a little bit. And the mother will get, hey, open your mouth. So beyond this, she can't put it inside your stomach. She can't eat for the child. That is one activity only the child can do, only you can do. அதனால இவ்வளவும் பண்ணி கொடுத்துட்டாரு கிருஷ்ணர். சைத்தன்ய மகாபிரபு வாயத்துறா இந்தான்னு சொல்லி வாயை துறந்து ஓடன ஸ்பர்ஷ மாத்திரேன்னு சொல்லி இருக்கு. உன்னுடைய சுண்டு உன்னுடைய நாக்கு மட்டும் கொஞ்சம் நீக்கினா அந்த சப்தம் வெளியில வரும், அது மட்டும் பண்ணுன்னு சொல்லி அந்த ஸ்லோகமே சொல்றது. சிம்பிளி பை மூவிங் த லிப்ஸ் அண்ட் த டங் ஒன் கேன் அச்சீவ் த ஹையஸ்ட் சக்சஸ். வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் சிம்பிளி பை சாண்டிங் த ஹோலி நேம். ஸோ இதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க, பாகவதத்தில் நீங்களாம் படிச்சிருப்பீங்க. And you must be knowing. So we must pay maximum importance to chanting without offenses, to taking it seriously. அதாவது நாமோ நாமின அபேதஹ கிருஷ்ணஸ் சைத்தன்ய ரசவிக்கிரக நாம சிந்தாமணி கிருஷ்ணஸ் சைத்தன்ய ரசவிக்கிரக பூர்ண சுத்தோ நித்தியமுக்தோ நாமோ நாமின அபேதஹ. நாமத்துக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசமே கிடையாது. அந்த கிருஷ்ணர் தான் அந்த நாமத்துடைய சவுண்ட்ல வந்திருக்காரு. So Prabhupada told us that Krishna is dancing on your tongue when you chant the holy name. So this is a serious offer given by the Lord.
So there is no difference in chanting. Every day when you chant, you are having direct meeting and association with Krishna. Daily we chanting, what is it? You are associating with Krishna. Krishna பார்க்கணும், கிருஷ்ணர் எனக்கு தர்ஷனம் கொடுத்தாரு, கனவுல வந்தாரு, இதெல்லாம் சொல்றதோட Krishna has come already in the holy name. You can chant the holy name, you can meet with Krishna. Daily we are meeting with Krishna. You can 24 hours meet with Krishna. It is your choice. நம்ம வந்து காலம்பர மங்களாரதி அட்டெண்ட் பண்ணி 16 rounds பண்ணி we go and do many things. But that holy name chanting that you do is your private confidential meeting with Krishna. சாதகனுடைய அந்த chanting பண்ணும்போது he should know Krishna and his name are not different. இதெல்லாம் வந்து ஜபம் பண்றதுக்கு முன்னால நம்ம வந்து இது தலையில மனசுல சொல்லிக்கணும். நம்ம Krishna, I'm going to chant the holy name. These are the 10 offenses I don't want to commit. And நாமத்துக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் கிடையாது. Now I can produce association with the Lord just by moving my lips and my tongue. And Krishna is available there. If you set your mind like that, this is not an ordinary thing I'm doing. I should exclusively give time for this. So Sanatan Goswami enna sollirkarna, naman sollumbodhu 3 things you should remember, which are very important. Number one is, don't commit offenses. Try to be free from offense to the holy name. Number one, very important. Number two, வந்து continuous-ஆ எவ்வளவு தூரம் chant பண்ணி முடியுமோ நிறைய chant பண்ணணும். நம்ம incessantly chant னு சொல்லிருக்கு. Sanatan Goswami's prescription is, விடாம ஜபம் பண்ணுங்க. If you can, as much as possible you should chant. Number three, better give exclusive time, place and mental focus for that. அதை வந்து ரொம்ப கேவலமா பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி போட்டு ஏதாவது சாண்ட் பண்ணி போது எது பண்றது இது பண்ணாம அதுக்குன்னு டைம் கொடுத்து ஒரு முக்கில் உட்காந்துங்க. ஐ ஆல்வேஸ் புட் பிளக்ஸ் இன் மை இயர்ஸ். நம்ம இடத்துல கொஞ்சம் டிராஃபிக்லாம் இருக்கிறதுனால ஐ க்ளோஸ் மை ஐஸ் ஆல்சோ. யூ ஆர் இன் யுவர் ஓன் வேர்ல்ட், யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் த ஹோலி நேம். அதுக்குன்னு டைம் கொடுத்து மனசுலேருந்து மற்றதெல்லாம் வெளில எடுத்துடணும். அந்த அது பண்ணமே இது பண்ணணும் வரும்போது எழுதிடணும். டக்குன்னு you should write it. It will come out of the mind. There are ways and tricks of dealing with all these things. By experience, people know that by experience how to do it. These 3 things important: no offense, incessantly chanting, and giving exclusive time, place, space mentally for that. These 3 things very important to observe. And if you chant the holy name, then you will see that simply by the holy name alone, everything is done. That's why it's called the foundation of spiritual life in Kali Yuga is to chant the holy name. Simply chanting is enough if we do it properly. Okay? So I will stop here because I should also take some questions from you. I have just glossed over, just superficially gone over many things, different aspects, because many of you are initiated devotees. A mixture of all types of people are here. கொஞ்சம் இங்கிலீஷ் ஆங்கிலத்திலும் பேசணும், தமிழ்லையும் பேசணும். என்னுடைய அரைக்குறையான இருக்கிற தமிழ்லையும் பேசி ஆங்கிலத்திலையும் பேசி I'm trying my best to touch upon different types of topics together. I think in English and speak in Tamil. So it is also another challenge for me. அதனால translation நீங்க பண்ணீங்கன்னா நான் வேற மாதிரி நினைச்சு it gets a little. So I went ahead and did English plus Tamil together. Tamglish I have done. So I hope that you have got some of the messages at least. Thank you very much. Hare Krishna. ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா நீங்க கேட்கலாம். Thank you so much, Maharaj. Thank you so much. I mean, so many values. You said so interesting that Pundanam does not want a separation between his tongue and the holy name. That's very, very interesting. Maybe I'm hearing it for the first time with regard to that. And the way Bhadrachala Ramadasar sings about Yantaruchira, Hey Rama, Ni Name, Yantaruchi Rama. And Chokamela's pastimes, all his, after leaving the body, like we have, was it Jagannath Das Babaji Maharaj? Yeah. I think when somebody went to the Rani Dharmashala,
when Maharaj was Jagannath Bhattacharya was not there, the Dharmasala stones were chanting, all the bricks and the stones were chanting the Hare Krishna. And he was amazed. So like that, even after leaving this body, all his skeleton is chanting about Panduranga, Pandrinatha, and things like that. That's wonderful, Maharaj. And the most interesting for me was the parota kurma aspect of it. Thank you. Like, how we get the parota kurma, only thing is you have to eat it without spitting it. That's beautiful. Maharaj, one point of the question that you mentioned, which arises is, you are recommending what the acharyas recommend in terms of 3 things to do while chanting the holy names to be free from offenses. Maharaj made a comment that you can also note down so that it goes out of the mind. Is it during the chanting, did you may say that, Maharaj, during chanting, if something comes to my mind, are you saying that we should note down and then carry on with the chanting? For some people who are much involved in management and all these things, I have to do that, I have to do this, I have to do that, everything. So if they note it down, stop a little bit and note it down, it gets out of the mind. And that will happen for a few times, after which their mind gets adjusted. No more suggestions it will give. You should take action immediately and do something about that. So you take action immediately. For me, the chanting of the holy, initially you have to set. One round will be a little difficult, not very. But after you set and put all these things together, the mind will let you go because you are now determined to chant. So okay. I say preliminary things. I always do a preliminary round, which is not counted with my 16 rounds. That's I call it the preparatory round. Thank you, Maharaj. Yeah. So, yes, Maharaj. So the point is, like, persons like us with various activities, services, and all that. If I'm going to write down, probably I am thinking most of my chanting I'll be writing down the points. Now that you don't have to write, you can just take and do a voice memo. Yeah. I do that. In my mind, I just say this has to be done. Put it down. Yeah, of course, that goes out of the mind. I agree with you, Maharaj. I've done that also myself. That is just to put off the mobile, but just take the voice recorder for any important service. That's all. And then after chanting, you can take it up. Yes. Okay, so then today I am confirmed that I am in the parampara. I'm grateful. Today you're confirmed? I didn't hear you. That I'm in parampara. That I'm hearing from Maharaj. What I'm doing is not out of parampara. I'm doing that. No. You see, there are many ways. Time, place, and circumstance. It's not that you're going to keep your phone on. You can pin your phone off and still work on your voice memo. Yeah. Use it as a device, or you have a separate voice memo, some other gadget you can use and put. Yes. And say it. The thing is, it happens only a little bit in the beginning. Afterwards, you will not get all these thoughts, and the voice memo and all is not required. True, Maharaj. I think I'll give others a chance to speak if they have any questions. Anybody is on the chats, people have put some questions. Maharaj, thank you very much. I felt you were not talking. What? You transferred message directly into our hearts. Oh, okay. Right. Kalanidhi Das. Okay. Thank you, Kalanidhi, that I entered your heart. Wow. That's a different philosophy. Savitri Subramaniam. Thank you very much, Prabhu. Very interesting. Very interesting. Explain values of holy name. Okay. There's no. So these are all comments. There is one question. Thank you, Maharaj. Could you please explain the Nama Abharadam? Okay. Aparadam. Subhasini Kaveri Devi Dasi. Seringa. The way you have written Aparadam, I understand that you are purely Tamil, so I will speak in Tamil. Correcta Tamil எழுதிருக்கீங்க English ஆங்கிலம் words use பண்ணி அபராதம்னு சொல்லி. So I think you must understand it better. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தமிழ்ல நான் சொல்றேன். நாம அபராதம் 10 நாம அபராதங்கள் இருக்கு. அதை ஃபுல்லா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது வந்து இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அதனால நீங்க வந்து நம்ம டிவோட்டிஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு நாம அபராதம் என்னன்னு சொல்லி, ஸ்டார்டிங் வித் வைஷ்ணவ அபராதம், பக்தர்களுக்கு நிந்தம், பக்தி செய்கிறவங்களுக்கு மேல நம்ம ஏதாவது அபராதம் செய்யறது, வைஷ்ணவ நிந்தா அது. அப்புறம் அடுத்தது வந்து நம்ம நாமத்தை வந்து நமக்கு கொடுக்குற நாமம் குரு கொடுக்குறவங்களை வந்து ரொம்ப கேவலமா நினைக்கிறது. இந்த மாதிரி 10 அபராதங்கள் உண்டு. அதை நீங்க படிச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணோம்னா, இதெல்லாம் செய்யாம இருந்தோம்னா நமக்கு வந்து தூய நாமம் நம்மளால சொல்ல முடியும். அந்த தூய நாமத்தை சொல்லினதுனால நமக்கு வந்து கிருஷ்ண பிரேமம் கிடைக்கும். நாமம் சொல்றதுல 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஒன்று அஃபென்சிவ் ஸ்டேஜ், கிளியரிங் ஸ்டேஜ், பின்ன பியூர்
ஸ்டேஜ். அதாவது அபராதம் செய்து ஜபம் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். அப்படிதான் நடக்கும் ஃபர்ஸ்ட். ஒன்றும் தெரியாம கொஞ்சம் இதாம அந்த அபராதம் ஸ்டேஜ்ல இருந்து அபராதம் செய்யாம கொஞ்சம் இருந்தா கிளியரிங் ஸ்டேஜ்ல வந்துருவோம். அது அபராதம் இல்லாம சொல்றது. அது கொஞ்சம் முடிஞ்ச உடனே சுத்த நாமத்தை சொல்லுவோம். பியோர் நாமம், ஒரு கொஞ்சம் கூட அபராதம் இல்லாம பியோரா தூய நாமம் நம்ம சொல்லும்போது நமக்கு பிரேமம் நம்ம ஹிருதயத்துல உற்பத்தமாகும். அதை ரொம்ப நல்லா பக்தி வினோத டாக்கூர் நாம கிருஷ்ண சிந்தாமணியில ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அந்த பிளாசமிங் ஆஃப் த லோட்டஸ், அந்த தாமரை, பிரேமத்துடைய தாமரை எப்படி துறக்கிறதுன்னு சொல்லி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ், ஃபுல் பிளாசம்டு லோட்டஸ் நாமத்தோடைய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்லன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால இந்த அபராதம் இல்லாமல் சொல்றது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 10 அபராதங்களும் நீங்க தெரிஞ்சுக்கலாம், சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே, ரைட். Maharaj, what is the effect of attentive but mechanical chanting of the holy name? I don't understand. That is a oxymoron. அதாவது அட்டென்டிவா இருந்தால் மெக்கானிக்கலாக இருக்க முடியாது, மெக்கானிக்கலாக இருந்தால் அட்டென்டிவாக இருக்க முடியாது. ஸோ அது நீங்கள் புதிய டைப் ஆஃப் சாண்டிங் பண்ணுறீங்க, எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது நல்ல மிக்ஸ் போல் இருக்கு. வாட் டு மீன் பை அட்டென்டிவ் அண்ட் மெக்கானிக்கல் சாண்டிங் ஆஃப் த ஹோலி நேம்? ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் நாமபாஸ் சாண்டிங் அண்ட் ஒஃபென்ஸ்லெஸ் சாண்டிங்? இதெல்லாம் நிறைய நீங்கள் கேட்டிருப்பீங்களா? பானு மகாராஜ் பெருசாக எல்லாம் சொல்லியிருப்பாரு பெரிய ஒர்க் ஷாப்ல எல்லாம் உங்களுக்கு. பட் எனிவே, மெக்கானிக்கல் சாண்டிங் அண்ட் அட்டென்டிவ் சாண்டிங், ஐ மீன் டு சே தட் நம்ம நாமம் ஒரு பர்சனாலிட்டின்னு தெரியணும் நமக்கு. இந்த பௌதிக உலகத்துல பலதும் நம்ம சவுண்ட் வைப்ரேஷன் கேட்டு 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 we just think it is a துவனி. துவனினா வேற, ஒரு சவுண்டுனா வேற, மியூசிக்னா வேற, அதெல்லாம் வேற, இந்த கேட்டகரியே வேற. இந்த சப்தம் இந்த சவுண்ட் வைப்ரேஷன், டிரான்சென்டென்டல் சவுண்ட் வைப்ரேஷன் இஸ் அ பர்சனாலிட்டி. நாம பிரபு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த நாம பிரபு கூட நீங்க ஒரு சம்பந்தம் வைத்துக்கிறீங்க. மெக்கானிக்கலா இருக்காது பண்ணுவாங்க சாண்டிங். உங்களுக்கு you have to build a relationship with the holy name. He is a personality. அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். மெக்கானிக்கலா இருக்காது உங்களுக்கு. அதுதான் நம்ம நாம சொல்லும் போது இட் இஸ் செட் யூ மஸ்ட் ஃபோக்கஸ். நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. நாமம் சொன்னீங்கன்னா பகவானை கூப்பிடுற மாதிரி பகவான் வந்துட்டாருங்க நாம பிரபு. அவரை நீங்க அட்டென்ஷன் கொடுக்கணும். யாரா வீட்டில் இன்வைட் பண்ணியிருக்கீங்கன்னா இங்க வாங்கன்னு சொன்னா அவங்க வந்துருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும். இந்த சேர்ல உட்காருங்க, எனக்கு கொஞ்சம் தண்ணி குடிங்க, ஏதாவது சாப்பிட்டீங்களா, உங்களே எப்படி இருக்காங்கன்னு சொல்லி அட்டென்ஷன் கொடுப்போமே. இங்க வாங்கன்னு சொல்லி நம்ம வேற எங்கேயா போய் நம்ம வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அது அவமானம் அவங்களுக்கு. இங்கதான் வர சொன்னீங்க, நான் வந்தேனேன்னு சொல்லி. ஸோ நாமம் நாம பிரபுனா ஒரு பர்சனாலிட்டி, ஒரு நபர் அங்க வராருன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வாய் எடுத்து உச்சாரணத்தோட நாமம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே நம்ம சொல்லும்போது he is present there. Therefore அந்த மாதிரி நினைத்து நம்ம சாண்டிங் பண்ணோம்னா we will start developing a relationship with நாம பிரபு. அப்போ மெக்கானிக்கல் சாண்டிங் நடக்காது. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் கஷ்டமான ஒரு பிராக்டிஸ். அபியாசத்து கௌந்தேயா சொன்ன மாதிரி கிருஷ்ணர் அது அபியாசம். there is some amount of practice required. ஏன்னா நம்ம இந்த பௌதிக லோகத்துல பல கோட்டி ஜென்மங்களாக இருந்து இங்கே வாழ்ந்த அந்த பௌதிகமான உணர்வுல இந்த மாதிரி ஒரு கான்செப்ட், இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்றது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். பட் இதெல்லாம் ஒரு ரியாலிட்டி, வாஸ்தவ வஸ்து சொல்லியிருக்கிற பாகவதத்துல 2வது ஸ்லோகத்துல. நர்ம புரோஜித கைத்தவோ அத்திர பரமோ நிர்மத்சரானாம் சதாம் வேத்யம் வாஸ்தவம் அத்திர வஸ்து சிவதம் தாத்பத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம் வா பரேரீஸ்வர சத்யோ ஹிருத்யவருத்யதே அத்திர கிருதிபிஹி சுஷ்ருஷ்ருபி தக்ஷணாத். அந்த moment it will happen to you. வாஸ்தவ வஸ்து, the most important vastu, commodity, transcendental, real personality is the holy name. அந்த மாதிரி ரிலேஷன் நம்ம தொடங்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு நபர் கூட நம்ம அந்த சம்பந்தம் வைத்துக்கிறோம்னு சொல்லி நாம பிரபுன்னு சொல்லி we should start a relationship with the holy name. We should come to meet the holy name every day. You can pray to the holy name. You can bow down and say that I want to chant without any offenses.
Please give me that. You can pray to the holy name. The holy name is Krishna. So சும்மா நம்ம ஏதோ சப்தம் வாயிலேருந்து வர சொல்லியிருக்கு, அந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம். அந்த யோகாலெல்லாம் பண்ணுவாங்களே, ஓம்னு சொல்லி ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. ஓம் இஸ் only good only, but they will treat it in a very materialistic way. But நமக்கு வந்து we have a personal touch to the holy name. Okay? அது பாருங்க. Right, that is one way of dealing with it. Thank you. Rangakrishna Maharaj mentioned that chanting the holy name alone can give us entry into the spiritual world. Can you help us understand this with a few examples, please? Ajamila is a classic example. Most sinful person chanted the holy name and entered the spiritual world. Very direct example. It is Bhakti Vedanta Swami Prabhupada's guarantee to us. You chant the holy name and you will be taken back to Godhead. அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய பர்பட்ல எல்லாமே இதுதான் சொல்றாரு. Offenseless chanting of the holy name will take a person back to Godhead. Offenseless chanting of the holy name will give a person love of God. Offenseless chanting of the holy name alone is enough. Nama matrena pujyate Bhagavan Hari. இந்த மாதிரி பல ரெஃபரன்சஸ் இருக்க. இன்ஸ்டன்சஸ்னு சொன்னா நம்ம டிவோட்டீஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரும் சாண்டிங் பண்ணிட்டு they are leaving their bodies. என்னுடைய ஃபாதர் பாசிங் அவே, அவருடைய பேர் நரஹரி சைத்தன்ய தாஸ். ரொம்ப நாள் ஆச்சு. he passed away in 2004 or something, 2005 or 2004. he passed away in Mayapur. அவர் வந்து very nicely he will chant. ரொம்ப சிம்பிள் மேன். ரொம்ப நல்லா சாண்டிங் பண்ணுவார். அவர் சாண்டிங் பண்ணி 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 இந்த நெஞ்சு மேல இப்படி சாண்டிங் பேக் வச்சுட்டு சாண்டிங் பண்ணிட்டே இருக்காரு. சுத்தி இருக்கிற டிவோட்டிஸ்லாம் சாண்டிங் பண்றாங்க, அப்படியே போயிட்டாரு. சாண்டிங் பண்ணியே போயிட்டாரு. அப்புறம் ஒரு வாய் திரும்பி திரும்பி இப்படி போயிட்டே இருந்தது. they had to tie up the mouth like this. he is already gone, but his mouth was moving, it seems. அவர் சாண்ட் பண்ணி பண்ணி devotees chanted and sent him back to Godhead. Actually அவரை வந்து கிரிமேஷன் பண்ணும்போது கேஞ்சஸ்ல பங்கஜாங்கிரி ஜனநிவாஸ்லாம் துளசி கார்லண்ட்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு ரெயின்போலாம் வந்தது, பசுவெல்லாம் வந்தது. ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க, இது வெரி ஆஸ்பிஷியஸ் சைன். ஐ திங்க் யுவர் ஃபாதர் ஹஸ் கான் பேக் டு காட் அப்படின்னு சொல்லி. தட் ஐ திங்க் தட் ஹீ சாண்டட் த ஹோலி நேம். வெரி சிம்பிள் மேன், ரொம்ப சிம்பிளானவர். நான் அவரை வந்து சாண்டிங் பண்ணு எல்லாம் சொல்லி கொஞ்ச நாளாக வீட்டில எல்லாம் சொல்லி கொடுத்து அவர் ஹி லைக்ஸ் டு சாண்ட். நல்லா உட்காந்து சாண்ட் பண்ணாரு. வெயில் உட்காருவாரு, full 1.5 hours he'll sit and loudly chant. Some people are so simple, they have faith. அந்த நாமத்தை வைத்து இந்த சொக்கமேரா மாதிரி ரொம்ப சிம்பிள் ஃபெய்த், நாமமே கூட்டி கொண்டு போயிடும் அப்படியே. So there are so many instances. The name is very powerful. அது மட்டுமே போரும் நம்ம. பட் somehow நம்மளுடைய காம்ப்ளிகேஷன், எஸ்பெஷலி எஜுகேட்டட் பீப்புள், கொஞ்சம் டேலண்ட் இருக்கிற, கொஞ்சம் நல்ல கர்மா இருக்கிறவங்க, it is very difficult for them to be so simple. But I really, Lord Chaitanya's movement is a mass movement. So many simple people will take up the chanting of the holy name and go back to Godhead. நம்மள மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும் போல் இருக்கு சுத்த நாம கிடைக்கிறதுக்கு. Because we are not very simple. அது எதுக்கு, அப்படி எதுக்கு, இது எதுக்கு, அந்த மந்திரம் என்ன, அந்த இது என்ன, அது என்ன, ஏதாவது கேட்டுக்கிட்டே நோண்டிக்கிட்டே இருப்போம் நம்ம தலையில. அந்த இன்டெலெக்சுவலா அது இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து நாம சொல்ல ஓகேயா அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. and they go back to God very easily. Right? So sometimes simplicity in accepting the holy name without complication is a very great quality. நான் வந்து ஒரு இடத்துலையும் போய் சொல்ல, சம்டைம்ஸ் கிராமத்துல எல்லாம் போய் நம்ம கிளாஸ் எல்லாம் கொடுக்கறது ஒன்று, I see that people are very simple. சொன்னதை உடனே கேட்கறாங்க. I went to the பாடிகா கம்யூனிட்டி இந்த ஊட்டியில. அவங்க எல்லாம் கிருஷ்ண பக்தர்கள். அவங்க என்னெல்லாமோ பஜன்லாம் பாடுவாங்க. அவங்க வீட்டுக்குள்ள போய் அவங்க கிராமத்துல சுத்திலாம் கீர்த்தனெல்லாம் பண்ணோம். அப்புறம் உட்காந்து பேசும்போது ரொம்ப சிம்பிளா கேள்விகள் கேட்கறாங்க. இது எப்படி சொல்லணும், காலம்பரையா ஈவினிங்கா எப்படி சொல்லணும், இதா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டார்டட் சாண்டிங் இமிடியட்லி. ஒரு பெரிய பிலாசபி ஒன்றும் தேவையில்லை. they got attracted immediately. they are already devotees. அதனால ஹரிநாமத்தை சொல்லி கொடுத்தா டக் they take it up. So sometimes that is a great fortune to be simple. India is filled with a lot of people who are becoming now complicated because of social media and phones, making their life complicated and miserable with technology, right? So sorry to comment on that, because we are using technology now. For complicated people only all this is required. Okay, right. So I think all others are just appreciation of the session.
Request everyone to address as Maharaj, not Prabhu. Okay, fine. Right. Maharaj, Maharaj. if I may intervene, there are a few more questions. I can read that. Can you read it out, please? Because Yes, I'm not Prabhu. able to see on Yes. my monitor. Sorry, Maharaj. I'll read that, Maharaj. Yeah, please. This is from Sundara Murari Prabhu. Hare Krishna Maharaj. Our names, forms, and gunas of Krishna are revealed at different levels of bhakti stages. That's part one. Next is, by chanting, do we understand guna and form of Krishna? Please clarify. Yes, by chanting, you get everything that is mentioned repeatedly. All perfections can be achieved by chanting of the holy name. So I don't know about the answer to your question, whether at different stages of the purification and nama, you will get to know, nama, guna, rupa, lila, and all those things. That I am not able to answer. It's a technical thing. Maybe Banu Maharaj will know that better to immediately. I have to refer and find out. But as I know is that one is linked with the other. Nama, Guna, Lila, Rupa, all of them are together on a same transcendental platform. And when you understand the Nama, automatically other things are also revealed to you. That's how I have always understood it. But maybe there is a technical detail about that, which I'm not able to answer to you immediately, Murari. Okay. Yes. Next question. Thanks, Maharaj. Maharaj, on the point which you mentioned, complicated person, there's a follow-up question on this from Kananidhi Prabhu. Can a complicated person become simple, or should we understand that simple people are more advanced? No, now you're asking a very complicated question on the simple question, that simple phrase of mine. Don't complicate it. This is the nature of the mind, is it has got an infinite capacity to mundanize and complicate everything. Simple spiritual instruction, chant Hare Krishna. அதை என்னலாமோ நம்ம கேட்போம். என் வாயை திறந்து chant பண்ணியா சொல்ல விடாம நம்ம see, what you are saying now is, complication comes because of material life and material attachment and material ambitions and rajoguna and tamoguna. This is complication. Simplicity means you're more spiritually oriented and it is easy for you to accept certain things. So what do you call, the characteristic of material life today is that we make it complicated. Krishna's instructions are very simple in Bhagavad Gita and straightforward, Prabhupada said. That's why he said, as it is. The word as it is means simple. When I joined Sridhar Maharaj in the earlier, he said, kiss. K-I-S-S. Keep it simple, stupid. That is what he said. That is our sutra. Don't complicate it. Keep it simple, stupid. I think in the corporate world, you call it something else. Keep it simple, something else. The last S is something else, better. But he told me, keep it simple, stupid. Remember kiss always. I said, I told him, that's easy to remember, Maharaj. And kiss is easy to remember. I said to him, so somehow we have a capacity to complicate it. Normally in the outside world, when we preach to the materialistic people, sometimes the corporate purposefully we present it in a complicated way. So they are very good, very good. They appeal, they like it very much. But over a period of time, ellame ends with chanting of the holy name, actually. But we have to come the other way around and make it known to them. Director, simpler sunina, they have no value for it. So sometimes you have to complicate it and tell people, the holy name, you should close your eyes, take a deep breath, do pranayama first. Then out of the mouth you do. I tell people Dynamite. I do a new yogic pranayama called Dynamite, dynamic meditation. Take a deep breath. And that in your exhalation, if you can chant 4 times the holy name, you are great yogi. 5 times you can do, you're a super yogi. So you can try it. So people take insight with Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama. The mari 4 தடவை சொல்றவங்க 3 தடவை சொல்றவங்க இருக்காங்க. So if they chant, I tell them you are a Mahayogi and you are a great yogi, you are a average yogi. If you are not able to chant even 2 properly, I think better you should do it more.
You should chant. In the Mari, we have a whole session. One round they chant by just chanting Dynamite. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த பிராணாயாமெல்லாம் இப்படியே சாண்ட் பண்ணலாமே afterwards they start chanting themselves over a period of time because they get attracted to it. So this is complicated presentation of the Harinama to people who have done yoga and pranayama and their life is complicated. We present, but like I told you to the bodyguards in Ooty, I don't have to tell them pranayama and all that. What I tell them, they immediately understand and they will chant. So people are of different types. Accordingly, you have to engage them. But everybody benefits by chanting the holy name, whether you're complicated or not. Those who are complicated, take it up and become very simple because they get the taste of the holy name. They get the taste of the holy name and they feel nice about it, they chant. Every time, people get attracted and attached to the holy name, they want their japamala. Hare Krishna, Krishna Krishna, solite irukano. Some people are, I just did these sessions and telling me, Maharaj, அந்த மனசுல வந்துகிட்டே இருக்கு அந்த holy name. நைட்ல தூங்கும் பொழுது வந்துட்டு இருக்கு. They're very simple people. I said, very good, wonderful. அதே மாதிரி complicated peopleக்கு பிரபுபாதருக்கு one lady came and said, when I chant, red light comes. She thought she has achieved something. Prabhupada said, keep chanting, it will disappear. அதை தெளிவுட்டாரு பிரபுபாத். I thought the holy name ஓட ரிசல்ட் red light கிடையாது, அது டேஞ்சர். ரெட் லைட் டேஞ்சரஸா இருக்கிறதெல்லாம் வெளில போகுது. அதுக்கப்புறம் ஆம்பர், கிரீன், அதுக்கப்புறம் எல்லாமே போயிடும். Only Krishna will be there, right? So Prabhupada responded to her in a different way. She was a complicated, case. So we should know that spiritual life is simple, straightforward. I am spirit, soul, part and parcel of Krishna. It's natural for me to love Krishna, and I'm calling the name of my lover. It's a love program. It's a romantic journey. Chanting of the holy name. You're falling in love with Krishna through the holy name. Who will not fall in love with Krishna? That is the meaning of Manmana Bhava Madbhakto Madhyaji Mam Namaskuru. Kekardiliya Krishnare, fall in love with me. I have got all the qualities you need. Adukku meeri avar holy name kuduthirukkaru. Romba easy ah fall in love pannalam neenga if you chant the holy name. So please look at it personally and life becomes simple when you fall in love with Krishna. That's what is required. We need love. Otherwise, we are complicated. Okay? Right. Om Tat Sat. Is there any other question? Maharaj, which I am not able to see? There is one more I see on YouTube. Okay. Because we have viewers on YouTube also. I see YouTube, there are around 55 there and Zoom around 60. So this question is from Bhakti Vinoda Venkateshan. Question is, Maharaj, how can we understand relationship between chanting and surrender to the Lord? Yes. That's an interesting question. If you go to the Sikshashtakam, you will see in the last verse, Matprana natastu sayevana paraha. That's the expression of surrender. I don't know anybody else but you. You can do what you want with me. You can handle me roughly or you can embrace me. You can, do anything you want. It's an expression of surrender in the Sikshashtakam. So that is one of the qualities of a person required to chant the holy name purely. If you're surrendered to the plan of the Lord, the plan of the Lord is you chant my holy names and you make it. That is the plan. So if you're surrendered to the plan of the Lord, you'll accept the holy name as the plan of the Lord, and you surrender yourself to chanting the holy name and no other way. Nasti eva nasti eva nasti eva gatiranyata. That is surrender to the chanting plan made by the Lord. Prabhupada when he was going in the Jaladuta, he has written, I am not qualified. They call me Bhakti Vedanta, but I have neither Bhakti nor do I understand the scripture properly. But I have faith in the chanting of the holy name. You can see that very powerful statement he makes there. He said, the name, I have faith. Prabhupada's movement is based on the faith in the holy name. Our real rough people, like a zoo, to all of them, he just chanted the holy name with full faith. It will make them all right. And it proved to be correct. It changed them. So when we have that faith, it's surrender. I have faith.
that the holy name will do everything. This is the meaning of Shabda Shabde Vishwasa Kohile Shuddrida Nischaya Krishna Bhakti Kohile Sarva Karma Krita Hoya. That faith, that simply if I chant the holy name, everything is done. It contains everything. Nam, Akari, Bhaguda, Nicha Sarva Shakti. And the Lord is present there. The name is a personality. In the Mari faith, correct, then we are surrendered to the holy name and it takes us to the end. Okay? Thank you. Thank you, Maharaj. I know we are over time. Just one last question because Mataji asked 2 times. Okay. Maharaj, is it okay to chant by remembering Krishna's pastime to avoid distractions? Well, thinking of Krishna's pastimes itself is another endeavor. Our main endeavor should be hearing and chanting is what Prabhupada's instruction to us. We chant with the tongue, we hear with the ears. Hearing is very important. So we should focus on hearing. And Prabhupada said, pastimes and Krishna will manifest automatically later. You don't have to think about them now. That's the instruction of Prabhupada. You focus on hearing the holy name and chanting it and making sure you're not offensive. If you do that alone, then pastimes will automatically manifest. So right now, if you're distracted, you can keep a picture of Krishna's lotus feet, Lord Chaitanya's lotus feet, Radha and Krishna's deity picture, and you can keep looking at them and their lotus feet and chant Hare Krishna. That will help you instantly. Because Lord Chaitanya's lotus feet will make everything wonderful and auspicious. Right? So, Katanchit krite yasmin sukaram dukaram sukaram bhavet vismarite viparitam va Sri Chaitanyam namamitam. By remembering whom, the most dushkaram, the most difficult situation and totally opposing situation will become totally favorable. By forgetting whom, even the most favorable situation will become very difficult. Dukaram sukharam bhavet vismarite viparitam va. By not remembering the Lord, everything will happen. Viparitam means opposite will happen. So therefore, if you keep remembering Lord Chaitanya's lotus feet, Krishna's lotus feet and chant, everything will go progressively in the right direction. That will be okay. It will be a big endeavor now to remember the pastime of Krishna today. Which one shall I do? Govardhana Leela. And then we remember the Govardhana Leela and we forget to hear the holy name. Because the material mind is a little crazy. So let's focus on Prabhupada's instruction. Okay? Right. Thank you so much, Maharaj. Thank you so much. Hari Hari. As a bullet point, we can say that there is nothing in the 14 worlds except chanting the holy name. And by chanting the holy name, everything is done. Yes. Thank you, Maharaj. Haribol. So let's all express our gratitude. There is no other way, better way than chanting the holy names as a gratitude to Maharaj and the Lordships. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Haribol, Hare Krishna. Thank you all very much for giving me an opportunity to glorify the holy name. And you're all wonderful devotees. You have deep attraction to the holy name, I know. Thank you very much. Maharaj gave a hint for the next class. You said, there are a lot of techniques to it, but we don't have time. So that techniques we will beg you at the earliest opportunity. Haribol, Hare Krishna. Thank you. Hare Krishna. Sureshwar announcements, yes. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Ram Ram, Hare Hare. I also see on the chat there is a message of following Maharaj's video on YouTube. There is a link there on YouTube, which is BVSBR. I think it is Bhakti Vinoda Swami Broadcast 108 on YouTube. So request all the devotees to take advantage of this his sessions on YouTube. Karanidhi Prabhu, you're there? Yes, Prabhu. Yeah. Okay. Prabhu, I was just saying that, I don't know if you can translate that. The last message to request devotees to follow Maharaj on YouTube and SoundCloud. Okay, I'll just see.
பக்தி வினோத் சுவாமி மகாராஜுடைய இதர உரைகளை கேட்க வேண்டும் என்றால் நீங்கள் பிவிஎஸ் பிராட்காஸ்ட் அதில் இணைந்து கொள்ளலாம். மற்றும் சோஷியல் மீடியாவில் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், சவுண்ட் கிளவுட் அனைத்திலும் இந்த பிவிஎஸ் பிராட்காஸ்ட் ஆனது ஒளிபரப்பப்படுகிறது. யூடியூபுக்கான லிங்க் இங்கு சாட்டில் தரப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் காப்பி செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல் வாட்ஸ்அப் குரூப்பும் தரப்பட்டிருக்கிறது. அதிலும் நீங்கள் இணைந்து கொண்டு அதன் மூலமாக அப்போது நிகழ்ச்சிகளை அறிந்து கொள்ளலாம். எஸ் பிரபு. Yes, so we'll keep the chat box open for a minute more, because once this is closed, you will not be able to access it. If somebody wants to note the number, chat box open ஆக இருக்கும். நீங்கள் தயவு செய்து காப்பி செய்து கொள்ளவும். Tomorrow evening announcement Krishna Katha will be by Jai Gopinath Prabhu. நாளை Kanani Prabhu, you're on mute. நாளை மாலை கிருஷ்ண கதா ஜெய் கோபிநாத் பிரபு வழங்க இருக்கிறார். And as usual, tomorrow mornings we'll have Bhagavatam class from 8 to 9 by His Holiness SwamiMaharaj or the senior devotees of ISKCON Chennai. நாளை காலை வழக்கம் போல காலை 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் தவத்திரு பானுசுவாமி மகாராஜ் அல்லது ஒரு மூத்த வைஷ்ணவர் பாகவதம் வகுப்பு தருவார். And as we all know, HolyName Week, World HolyName Week festival is going to start from 10th of September to go on until 23rd of September. உலக புனித நாம திருவிழா வரும் 10ஆம் தேதியிலிருந்து தொடங்கி 23ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. So this is a good time. I think today morning Sumita Krishna Prabhu was saying that how last time Sundareshwar Keshav Prabhu won the devotee who chanted most number of rounds. He is our inspiration. Let us check his inspiration and follow Mahaprabhu's path and chant as much as possible and report your rounds to your Bhakti Viksha leaders. இந்த காலையும் இதை பற்றி அருள் திரு சுமித்ர கிருஷ்ண பிரபு பேசினார். கடந்த வருடம் இந்த புனித நாம வாரத்தின் பொழுது மிக அதிக அளவில் புனித நாமங்களை மாலைகளை ஜபம் செய்து சுந்தரேஸ்வர கேசவ பிரபு சென்னை இஸ்கானுக்கு புகழ் சேர்த்தார். உலக அளவில் அவர் கௌரவிக்கப்பட்டார். அதே போல இந்த முறையும் அனைவரும் அதிகமாக மாலைகள் செய்து அவர்கள் செய்யக்கூடிய அந்த எண்ணிக்கையை அவரவர் பக்தி விருக்ஷா குழுவின் தலைவரிடம் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த முறையும் இந்த பரிசானது நம் இஸ்கான் சென்னைக்கு வந்து சேர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். So keep a count of your rounds, because Rupa Goswami is saying that we should not count that how many have done, but we should count so that we can always increase it. நாம் எதற்காக ஜபத்தை எண்ணிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் எவ்வளவு செய்திருக்கிறோம் என்று பார்ப்பதற்காக அல்ல, இன்னும் அதிகம் செய்ய வேண்டும் என்று நமக்கு உற்சாகம் ஊட்டுவதற்காக. And Bhakti Vinoda Swami mentioned the same thing, that we should chant incessantly, the second instruction of Sanatan Goswami. பக்தி வினோத் சுவாமியும் கூட சனாதன் கோஸ்வாமியோட இரண்டாவது முக்கியமான உபதேசமாக நாம் எப்பொழுதும் ஜபம் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை பற்றி கூறினார். Hare Krishna. That's all for the announcements. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Ram Ram, Hare Hare. Jai Vancha Kalpatarubhyasya Kripa Sindhubhyo Vacha Patitanam Pavanebhyo Vaishnavebhyo Namo Namo. Anant Koti Gaur Bhakta Vrinda ki Jai. Thank you, Karanidya Prabhu. Hare Krishna.